தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கத்தின் தலைவர் பதவிக்கான தேர்தலில் ஜெயா தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளர் சண்முகவேல் வெற்றி பெற்றார். மேலும் பொதுச் செயலாளராக கிறிஸ்டோபரும் பொருளாளராக பாலசுப்ரமணியமும் வெற்றி பெற்றனர். போட்டியின்றி துணைத் தலைவராக கீதா சம்பத், மனோஜ், கோபாலனும், துணை பொதுச் செயலாளராக ஜீவா, பாலகணேஷும் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற அனைவருக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜ இளங்கோ சான்று வழங்கினார். தொடர்ந்து பேசிய தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கத்தின் தலைவர் சண்முகவேல், அடுத்த 3 ஆண்டுகளில் நிறைய மாற்றங்கள் கொண்டுவரப்போவதாகவும் 60 வயதுக்கு மேற்பட்ட செய்தி வாசிப்பாளர்களுக்கு ஓய்வூதியம் போன்ற பல்வேறு திட்டங்களை அரசிடம் கேட்டு பெற இருப்பதாகவும் தெரிவித்தார். எங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய முதல் அஜெண்டாவே பதவியேற்ற 3 மாதத்துக்குள்ள சங்கத்திற்கென்று தனி அலுவலகம் அமைக்க போகிறோம். பதவிக்காலம் 3 ஆண்டு. அந்த 3 ஆண்டு காலத்திற்குள்ள தமிழக அரசிடம் பேசி சங்கத்திற்கான சொந்த அலுவலகத்தை கொண்டு வர போகிறோம். மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை இன்றைக்கி 522 பேர். அந்த 522 பேருக்கும் மருத்துவ அட்டை, அரசாங்கத்தின் மூலமாக மருத்துவ அட்டை அது நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சி எடுத்து அதில் வெற்றி அடைய போகிறோம். அதுக்கப்புறம் செய்தி வாசிப்பாளர்களாக இருக்கக்கூடியவருடைய பொருளாதார நிலைமை இன்னும் முழுசாக வெளியில் கொண்டு வரப்படலை. அந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்து முறையாக அரசாங்கத்துக்கிட்ட தெரிவித்து 60 வயசை கடந்தவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறதுக்கான நடவடிக்கையும் நாங்கள் தொடங்க போகிறோம். இதுபோல் பல திட்டங்களோடு எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம்.